வாங்கய்யா. ஓகே அடியில விட்டு அடுத்து விட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. சைபாகத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட லாஸ்ட் 1 இயராக ரெகுலராக நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் வினோத் ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. 9 இயர்ஸ் நம்ம கேரேஜ் ஆரம்பிச்சு 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 10th இயரில் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட நிற்கிற பைக்ஸில் எனக்கு நிறையா பைக்ஸை பற்றி கேட்கணும்னு தோணுது. நம்ம ஃபஸ்ட்டு அதை கேட்டுட்டு அப்படியே போவோம். ப்ரோ, ஃபஸ்ட்டு இந்த RX100 இது வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸாக பாலிஷில் போட்டிருந்தோம். ஆமாங்க, அந்த வேக்ஸ் பாலிஷு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பைக் வெளியே எடுத்து காமிச்சலாமா ப்ரோ? அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா முதல் நாளே 5000 வியூஸ் மேலே போயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பைக்ஸ் இனி வேக்ஸ் பாலிஷ் போகிறோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வேக்ஸ் பாலிஷ். ஆமாம், கம்ப்ளீட் சர்வீஸுங்க. இது வேக்ஸ் பாலிஷ் போட்டு வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. இன்ஜின் கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியிருக்கு. இன்ஜினில் எல்லா ஐட்டமும் புதுசுங்க. இன்ஜின் கிராங்கு, பிஸ்டனு, போரு, ஹெட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கு. கிளச்சு புதுசு, கிளச் ஹவுசிங் புதுசு, எல்லாமே ரெடி பண்ணி போட்டிருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃப்ரண்ட் டயர், பேக் டயர் புதுசு, ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, பிரேக் ஷூ, பேக்கில் வீல் பேரிங்கு, பிரேக் ஷூ எல்லாமே புதுசு. வண்டி ஆல்மோஸ்ட் ஹெட்லைட் சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே புதுசு. பாலிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது கஸ்டமருக்கு டெலிவரிக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் கஸ்டமர் எடுத்துக்கலான்னு பார்த்துருந்தாரு. இன்னும் அவர் வரல. மழையாக இருந்ததுனால, காலேருந்து மழையாக இருந்ததுனால இன்றைக்கி வரல அவர். ப்ரோ, இதுக்கு முன்னாடி நம்ம 2 ஸ்ட்ரோக் வண்டி நம்ம கேரேஜில் நிறையா பைக்ஸ் பார்த்தாச்சு. இது முன்னாடி RX-ZM பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 12,000 நினைக்கிற இன்ஜின் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பட் இப்போது நம்மக்கிட்ட ஒரு 2 RX100 இருக்குது. RX100 135 இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ப்ரைஸிங் கேட்டேன், எதுக்கு நீங்கள் கழட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் கொட்டேஷன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கீங்க. அது ஏன்ட்டு நம்ம பைக் கிட்ட போயிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பார்த்துடலாங்க. நான் இதை ஓரம் விட்டுறேங்க. ஓகே. இது வந்து ஏபி வண்டி. ரெண்டுமே 135-ஆ? ரெண்டுமே 135-ஆ? ஆமாங்க, ரெண்டுமே 135. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இதில் வந்து கிராங்க் வந்து வீக்காக இருக்குது. கிராங்க் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க. இது கிராங்க் வந்து புதுசாக கிராங்க் பண்ணுறோம், பிஸ்டன் புதுசாக போடுறோம், போர் வந்து ரீகண்டிஷன் பண்ணுறோம். செராமிக் பேரிங் கேட்டிருக்காரு. செராமிக் பேரிங்கு. அதனாலே உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட ரீச் ஆகிடுது. எல்லாமே பேரிங்கு, பிஸ்டனு, கிராங்க் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 இதுக்கு பட்ஜெட் மட்டும் வருது இந்த வண்டிக்கு. இன்ஜின் ஒர்க் மட்டும். ஓகே. இது வந்து கம்பல்சரி எனக்கு வந்து அந்த ராவாக இருக்கணும், வண்டி பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது, எவ்வளோ நான் வண்டி தூக்கி ஓட்டினாலும் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின்லாம் செராமிக் பேரிங் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறோம். எவ்வளோ நாள் ப்ரோ எடுக்கும் இது? இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வண்டி வந்து நம்ம கிட்ட வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. பேரிங்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம், எல்லாமே வந்துடுச்சு. பண்ணுறோம். இந்த வாரத்தில் வண்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே. ஆனால் இன்ஜின் ஒர்க் ஃபுல் ஒர்க் இல்லாமல் KYC டைப் ரியர் ஷாக்ஸ் போடுறோம். சயின்ஸ் பாக்கெட்ஸ் வந்து இந்தோனேஷியா டைப் சயின்ஸ் பாக்கெட்ஸ் போடுறோம். கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது இதில். வண்டி கம்ப்ளீட்டாக இது வேறு எல்லாமே சேர்த்து 50,000 இல்லை, வெறும் இன்ஜின் ஒர்க் மட்டும் 50,000 கிட்ட வரும். இது இல்லாமல் சஸ்பென்ஷன், செயின் ஸ்ப்ராக்கெட் அதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 70,000 கிட்ட வண்டிக்கு பட்ஜெட் இருக்குது. இன்ஜின் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க் மட்டும் சேர்த்து. அதே மாதிரி தான் இவரு டோட்டலாக வேறு மாதிரி ஆகிட்டாரு. வண்டி கம்ப்ளைண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. கிராங்கு, போர் எல்லாமே காலி. தண்ணி இன்ஜின்குள்ளே ஃபுல்லாக தண்ணி. அதோட வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஜின் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. கிராங்கு, போர், பிஸ்டன் எல்லாமே காலி. எல்லாமே புதுசாக போடுறோம். எல்லாமே புதுசாக போடுறதுனால ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவாயிடுது. இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட செலவாயிடுது. 45,000 கிட்ட செலவாகுது. ஓகே. கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாமே ஒரிஜினல் போடுறோம். அதனால் இது வந்து ஏன் அவ்வளோ காஸ்ட் செலவாகுதுன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கிராங்கு காலி. கிராங்கே கிட்டத்தட்ட 8,000 9,000 கிட்ட வந்தது. போர் காலி. போரே கிட்டத்தட்ட 15,000 20,000 வந்தது. பிஸ்டனு, அப்புறம் கிளச்சு, கியர் பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே தண்ணி ஆகிடுச்சு. எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபுல் இன்ஜின் ஆல்மோஸ்ட் இது புது இன்ஜின் கணக்கு. ஓகே. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ப்ரோ. இந்த கருப்பு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், இன்ஜினும் நல்லா இருக்கணும்னாங்க. அதனால் இதுவும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணுறோம், இதுவும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். இதில் என்னென்ன செராமிக் பேரிங் வரப்போது, இல்லை நார்மல் பேரிங் வரப்போது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஓகே ப்ரோ. நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த 2 வண்டியும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து ப்ரோ. ஒரு வாரம் 4 நாள் முன்னாடி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த வேக்ஸ் பாலிஷ் நானோ முடிஞ்சிருச்சா? நானோ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. சின்ன வேலை இருந்தது, எல்லாமே முடிஞ்சிச்சு. நானோ சேலுக்கு ரெடியாக இருக்குது. இது வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நெகோஷியபிள் தான், நேரில் வச்சு பேசிக்கலாம்.
கஸ்டமர் டேரக்டாக டீல் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அலைவீல் வண்டி வந்து நானோ ட்விஸ்ட் மாடல் 2014 சிங்கிள் ஓனர் 7000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டி கம்ப்ளீட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது. 4 வீல் அலாய் வீல் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகே ப்ரோ. ஆனால் எல்லாமே சுற்றி க்ரௌடாக இருக்கனால இந்த ஆடியோ எப்படி வரப்போகுதுன்னுலாம் தெரியல. எல்லாம் அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரணுன்றதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 பேருக்கு மேலே மிஸ்ஸிங். மழை காலிலேருந்து மழைன்றதுனால. ஆமாம் ப்ரோ. இந்த வாரமே புயல். ஸோ இன்னமும் நிறையா இந்த வாரம் ஃபுல்லாக புயல் இருக்குது ப்ரோ. இப்போது 10 இயர்ஸ்க்கு 10th இயர் வந்து ஸ்டார்ட் எடுத்து வைக்கிறீங்களா, அடி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இந்த இயர் உங்களோட பிளான்ஸ் என்னென்னலாம் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஒரு வருஷமும் ஏதாச்சும் இப்போ நம்ம நியூ இயர் வரோன்னா இந்த ரெசல்யூஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த வருஷம் புதுசாக பண்ணலாம், இல்லை இதை பெட்டர் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? சீக்கிரமாக எதனா ஒரு புதுசாக ஒரு பிளேஸ் வாங்கிடணும். வாங்கி ஓனாக ஷாப் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓன் லேண்டில் வைக்கணும்னு ஆசை. அதுக்கான முயற்சி பண்ண போகிறோம் இந்த வருஷத்துலேருந்து. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஏன்னா அதான் ப்ரோ 6 மந்த் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணோம், 2 ஸ்ட்ரோக் வண்டிலாம் தனியாக பார்க்கணுன்ட்டு ஷெட்டு போட்டிருந்தீங்க பின்னாடி. இல்லை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு ஆசைங்க. பண்ணுவோங்க. கண்டிப்பாக எல்லாரோட சப்போர்ட் இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். ஐயா இவர் கௌதம் நம்ம டீமில் ஒரு மெம்பரு. கஸ்டமராக வந்து டீம் மெம்பர் ஆனவர். என்ன சொல்றதுன்னா வண்டியை ஒழுங்கா தொடங்க. அதுக்குதான் வண்டி வீடியோ போட்டுக்கிறாரு. நீங்க ஐயா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வந்துடலாம். இல்ல ப்ரோ. இது என்ன இது சொல்லிடுங்க ப்ரோ. என்னென்ன இருக்கு? அத சொல்லதா கூட மாட்டறாரு. பாதியில பேசுனீங்க. சொல்லுங்க. நீங்க மறந்துடலாம். நான் எதிர்பார்த்தேன். ஐயா நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தே போய்க்கிறோம். ஐயா ஃபர்ஸ்ட் இருந்து போய்க்கலாம். ஐயா மா குடு. வாங்க வா குடு. அந்த கேப் அடிப்பீங்களா? யாப்பா யாப்பா. 2 விஷயம் பண்றதுக்கு ஐயா இந்தாங்க. பேர் கௌதம். நம்ம ஃப்ரெண்டு டீமில் இருக்காரு. இது வந்து ஒரு ஃபைபர் கிளாத்து. அவரோட வண்டியை தொடச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணுறது நம்மளால முடிஞ்ச. ஐயா சிவா நம்ம டீமில் வந்து நேவிகேட்டராக இருக்காரு. டீமில் ரொம்ப வருஷமாக கூட இருக்கிறாரு. சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. பாலன் நம்ம டீமில் தான் இருக்காரு. ஒரு 7 வருஷமாக நம்ம கூட இருக்காரு டீமில். ரீசெண்ட் மலேசியா பிரகாஷுங்க ஸ்பேர் பார்ட் சப்போர்ட். நம்ம ஷெட்டில் ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நம்ம கூட பழக்கமாக இருக்காரு. இவர் வந்து பேர் நிர்மல்ங்க. நம்ம கூட ஒரு வயசு 28. நீயுமாயா 2 தடவை தான் கல்யாணம் ஆயிருக்கு. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காருங்க நம்ம டீமில். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. ஐயா வாங்க ஐயா. ஓகே ஓகே. கை கொடு. கங்க்ராச்சுலேஷன். சீரியஸாக ரொம்ப பெட்டர். கை கொடு ப்ரோ. தாங்க ப்ரோ. ஸோ பைக்கு துடைக்கிறதுக்கு கிளாத் கொடுத்துருக்கீங்க. ஸோ கீ சேஞ்சும் இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு கண்டிப்பாக லேபர் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த வீடியோ பார்த்து வர 10 பேருக்கு கண்டிப்பாக லேபர் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அண்ட் ஐயப்பாக்கம் 360 ஆட்டோமோட்டிவ் டீம் கூட லாஸ்ட் 1 இயராகவே நான் ஒரு 30 வீடியோ மேலே ஃபுல் வீடியோ பண்ணியிருப்பேன். நிறைய யூடியூப் சர்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க 9 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஷாப்பை பற்றி ஏற்கனவே ஃபுல் வீடியோ இருக்குது. 2 ஸ்ட்ரோக் பைக், சூ பைக் எல்லாமே கார்ஸை பற்றியும் இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோ கண்டினியூவாக நம்மளும் பண்ணிகிட்டு இருப்போம். இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ARK.